பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விரைவுபடுத்தினார்கள். அப்படி இருக்க அவர்களை விரட்டுவதற்கு முசீபத் எங்க போய் முடியுதுன்னா, அந்த ஒரு 16-17 வயசுல டாஸ்மாக் பள்ளிவாசல்ல போய் நிற்கிறான். சின்ன பிள்ளைகளை ஆசையா தொழுவிட்டு வரக்கூடிய பிள்ளைகளை நிறைய பெரியவர்கள் விரட்டி விட்டுறாங்க. சத்தம் போடுறாங்க, விரட்டி விட்டுறாங்க, சுச்சம் போடுறாங்க, விரட்டி விட்டுறாங்க, கத்துறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் பலவளங்கள்லாம் பேச மாட்டான். குர்ஆன்ல எது முக்கியமோ எது அவசியமோ அதை பற்றி மட்டும் பேசும். பிள்ளையை 2 துண்டாக்கி 2 தாயிடத்திலே கொடுத்துடலாம். அப்படின்னா நான் சொர்க்கத்துக்கு போயிட்டா, நான் ஷஹீத் ஆயிட்டா, எங்க உம்மாட்ட என்னுடைய சாதனை சொல்லி தாய்க்கும் பசிதான், தாயும் எதுவும் சாப்பிடவில்லை. 7 வானங்களை கொண்ட பிரபஞ்சத்தையும் 6 அறிவினை கொண்ட மனிதர்களையும் 5 கடமைகளை கொண்ட மாற்றத்தையும் சொல்லுகளையும் 3 தடைகளை தாண்டிய சோகத்தையும் யோகத்தின் தலைவராக நாயகத்தையும் ஒரே விதை வளர்ந்திருக்கிற பாக்கியத்தையும் வழங்கிய அப்பாவோடு கேட்டுள்ளார். சாந்தியும் சமாதானமும் ஒப்பற்ற தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த அவைக்கு நன்மைகளை எதிர்பார்த்து நின்று வணங்கி இறைவனை தேடுகிற நோக்கத்தில் வந்திருக்கக்கூடிய தாய்மார்களாகிய நாங்களுக்கும் இங்கு வந்திருக்கக்கூடிய காஃபிர்களுக்கும் உண்டாகுமாக. கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் நாம் வாழும் காலமெல்லாம் கண்ணியமான வாழ்வை நமக்கு நசீபாக்குவானாக. நோய் இல்லாத வாழ்வு, குறை இல்லாத வாழ்வு, யாருக்கும் சிரமம் இல்லாத வாழ்வை நமக்கு நசீபாக்குவானாக. அல்லாஹ் தஆலா குடும்பத்தோடு மகிழ்ச்சியோடும் இறைவனை வணங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தருவானாக. பாக்கியம் பொருந்தி இந்த ரமலானை எப்படி நாம் அடைந்து இபாதத்துகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ, ஏனைய மாதங்களிலும் குடும்பத்தோடு இபாதத் செய்யக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. அன்பான தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய நியாமத்துகளில் உயர்ந்த சிறந்த நியாமத் என்ன அப்படின்னா, லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதை விடவும் ஒரு உயர்தரமான கண்ணியமான அருள்கொடை என்னவென்றால், கலிமா சொன்ன ஒரு தாய் தந்தையுடைய வயிற்றில் இருந்து அல்லாஹ் நம்மை பிறக்க வைத்திருக்கிறான். இதை விட பெரிய நியாமத்து எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் எத்தனையோ வார்த்தைகள் இருக்கலாம். அண்ணன் இருக்கலாம், அப்பா இருக்கலாம், தகப்பன் இருக்கலாம், தளபதி இருக்கலாம், தலை இருக்கலாம். ஆனால் தாய் என்கின்ற வார்த்தைக்கு இந்த உலகமும் மார்க்கமும் குறிப்பாய் தாய்மார்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இந்த வார்த்தையின் கண்ணியத்தை விளக்க வேண்டும். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கண்ணியமும் அந்தஸ்தும் வேறு வேறு. கண்ணியமானவர்களே, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை கருவுற்றிருக்கக்கூடிய காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இரவெல்லாம் நோன்பு நோற்று பகலெல்லாம் இபாதத்து செய்தால் என்ன நன்மையோ அந்த நன்மை ஒரு பிள்ளையை வளர்க்கக்கூடிய தாய்க்கு, சிறு பிள்ளையை கருவில் இருந்து அந்த பிள்ளையை பாதுகாத்து வளர்க்கக்கூடிய தாயினுடைய கூலி இது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நினைச்சு பாருங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மையை எப்படி கண்ணியப்படுத்துகிறார்கள். அல்லாஹ் தஆலாவுக்கு இணை வைப்பது என்பதே பிடிக்காது. அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவான். ஆனால் தன்னுடைய பாசத்தை, தன்னுடைய கருணையை யாருக்கு நிகராக காட்டுகிறார் என்றால், அதிகப்படியாக 70க்கும் மேற்பட்ட 90க்கும் மேற்பட்ட தாய்மார்களோடு தன்னுடைய பாசத்தை, இரக்கத்தை அல்லாஹ் ஒப்பிடுகிறார். கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் எல்லோருக்கும் கொடுத்த பெரிய நியாமத்து. அல்லாஹ் தஆலா தாய்மார்களுடைய துஆ பெறக்கூடிய பிள்ளைகளாய் நம்மை ஆக்குவானாக. கண்ணியமான தாய்மார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில் ஒரு முறை தொழுகை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போ ஒரு சின்ன பிள்ளையினுடைய அழுகுரலை பெருமானார் கேட்கிறார்கள்.
அந்த பிள்ளை அழுக ஆரம்பித்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவுபடுத்தி முடிக்கிறார்கள். சின்ன பிள்ளை தொழுகை போது சத்தம் போடுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி, அந்த நபி தொழுகையை நிறைவுபடுத்தி முடிக்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த பிள்ளை அழுகும் போது அந்த தாயினுடைய உள்ளம் எவ்வளவு பதற்றம் அடையும், அதனால் தான் தொழுகையை சுருக்கி கொண்டேன் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நிறைய பள்ளிவாசல்ல எல்லாம் பாதுகாக்கணும், சிறு பிள்ளைகளுக்கு அனுமதி கிடையாது. சிறு பிள்ளைகளுக்கு நீங்க தொழுகும் போது நீங்க திரும்பி பாருங்க, உங்களுக்கு பின்னால் விளையாடக்கூடிய ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ இல்லை என்றால் வளரும் சமுதாயத்தில் அந்த பிள்ளைகள் தொழுகையாளிகளாக எப்படி இருப்பார்கள்? சின்ன பிள்ளைகளை இன்னைக்கு பள்ளியிலிருந்து விரட்டி அடிக்கக்கூடிய சில பெரியவர்கள் அவர் கடைசி வரைக்கும் பள்ளியில வராத ஒரு சூழல். அதனுடைய முசீபத் எங்க போய் முடியுதுன்னா, அந்த ஒரு 16-17 வயசுல டாஸ்மாக் உடைய வாசல்ல போய் நிற்கிறான். சின்ன பிள்ளைகளை ஆசையா தொழுகைக்கு வரக்கூடிய பிள்ளைகளை நிறைய பெரியவர்கள் விரட்டி விட்டுறாங்க. சத்தம் போடுறான், விரட்டி விட்டுறாங்க. சுவிட்ச போடுறான், விரட்டி விட்டுறாங்க. கத்துறான், விரட்டி விட்டுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை விரைவுபடுத்தினார்கள். அப்படி இருக்க அவர்களை விரட்டுவதற்கு நீங்கள் யார்? கண்ணியமான தாய்மார்களை, இன்னைக்கு நிறைய பெரியவர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நம்ம தாய்மார்களுடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம். காரணம், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய ஒரு தாய்மை. குர்ஆன் தாய்மையை பற்றி பேசுகிறது. குர்ஆனில் அல்லாஹ் சொல்வான், அவர்களிடத்தில் நீங்கள் சீ என்ற வார்த்தையை கூட சொல்லிவிடாதீர்கள். சீ என்ற வார்த்தையை கூட குர்ஆனில் பதிவு செய்யப்பட்ட வார்த்தை. குர்ஆன் ஒரு சுருக்கமான எல்லா வகையான, குர்ஆன்ல அல்லாஹ் வளவளெல்லாம் பேச மாட்டான். குர்ஆன்ல எது முக்கியமோ எது அவசியமோ அதை பற்றி மட்டும் பேசுவான். குறிப்பாய் அப்படிப்பட்ட அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அவர்களில் ஒருவரை பார்த்து நீங்கள் சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். தாயினையை பெற்றோரை அல்லாஹ் எவ்வளவு கண்ணியப்படுத்துகிறான். கண்ணியமான தாய்மார்களே, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில், நபீனா தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை 2 தாய்மார்கள், என்னுடைய பிள்ளை இந்த அம்மா சொல்றாங்க, என்னுடைய பிள்ளை இந்த அம்மா சொல்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, அந்த முதல்ல வந்த தாய் அழுது கேட்டாங்க. அதனால் தீர்ப்பளிக்கிறாங்க, என்னன்னா இந்த பெரிய பெண்ணுடைய பிள்ளைதான் இந்த தாய் அப்படின்ட்டு. இரண்டாவது அவருடைய மகனாவது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட அந்த தீர்ப்பு வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்கன்னா, 2 பெண்மணிகள் ஒரே பிள்ளையை கேட்டு வந்திருக்கிறாங்க. அந்த 2 பிள்ளைகளை, அந்த ஒரு பிள்ளையை 2 துண்டாக்கி 2 தாயிடத்திலையும் கொடுத்துடலாம். நான் சொல்றது புரியும் நினைக்கிறேன். என்னன்னா, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் 2 பெண்மணிகள் வருகிறார்கள். இருவருமே ஒரு பிள்ளையை என்னுடைய பிள்ளை என்று சொல்கிறார்கள். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கு தீர்ப்பு வழங்குகிறார்கள் என்றால், அந்த வந்த பெண்ணில் ஒரு பெண் அழுது கேட்கிறாள், அவளுக்கு தீர்ப்பு கொடுத்துடுறாங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீண்டும் அந்த தீர்ப்பை எடுத்து இப்படி தீர்ப்பு கொடுக்கிறார்கள். 2 பெண்மணிகளும் வந்திருக்காங்களா இல்லையா, 2 பெண்மணிகளுக்கும் அந்த பிள்ளையை 2 துண்டாக ஆக்கி ஒவ்வொரு தாயிட்டையும் ஒரு பாகத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும் போது பதறி அடித்து ஒரு தாய் சொன்னாங்க, அந்த பிள்ளை அந்த பெண்மணியோட தான் அவங்கள்டே கொடுத்துருக்க அப்படின்னு சொன்னோட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பதில் கொடுத்தார்கள், தீர்ப்பு கொடுத்தார்கள். யார் அந்த பிள்ளை அந்த பெண்மணியோடையது என்று சொன்னாலும் அந்த தாயோடைய தான் இந்த பிள்ளை. காரணம், ஒரு பெத்த பிள்ளைக்குதான், ஒரு பெத்த பிள்ளைய தாய்க்குதான் வலிக்கும். அந்த 2 துண்டுகளாக ஆக்க வேண்டும் என்று சொன்ன உடனே அந்த தாய்க்கு வலிச்சிருச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தீர்ப்பு கொடுக்கிறார்கள், இந்த பெண்ணுக்கு தான் இந்த பிள்ளை சொன்னான். யோசிச்சு பாருங்களேன். கண்ணியமான தாய்மார்களே, நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு நிகழ்வை நான் நினைவுபடுத்துவேன். காதிசியாவினுடைய போர். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களிடத்தில் பேசுகிறார்கள். அந்த போருக்காக வேண்டி பொருளாதாரத்தை திரட்டுகிறார்கள். ஒரு ஏழை பெண்மணி ஒரு பொட்டலத்தில் மடித்து ஒரு பொட்டலத்தை கொடுக்கிறார். அந்த பொட்டலத்தை திறந்து பார்த்தா கொஞ்சோண்டு முடி இருக்கு.
அந்த பெண்மணி சொல்றாங்க என்னன்னா, சாதே என்கிட்ட பெருசா எதுவும் கிடையாது, நான் ஒரு ஏழை பெண்மணி. ஒவ்வொரு தாய் நினைத்து பாருங்கள் இந்த வார்த்தையை, நான் ஒரு ஏழை பெண்மணி, எந்த பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. அந்த போருக்கு போகக்கூடிய குதிரையின் கடிவாளத்தில் கட்டுவதற்கு இந்த முடியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அந்த வெற்றியில் நானும் பங்கு கொள்ள வேண்டும் என்று ஆசிக்கிறேன். ஒரு தாய் வந்து சொல்றாங்க. சாதனையெல்லாம் வியந்து போறாங்க. அன்றே ஒரு சின்ன பிள்ளை வந்து கேட்கிறான், சாதே நானும் போருக்கு வரேன். சாதனைகள் சொல்றாங்க, சின்ன பசங்கன்னா நாங்க போருக்கு சேர்க்கறது கிடையாது, நீங்க போயிட்டு வரலாம். நான் வந்து உங்ககிட்ட அனுமதிலாம் கேட்கல, அல்லாஹ் என் உயிரை வாங்குறதுக்கு வேலை பேசிட்டான், நான் ஏன் உங்ககிட்ட கேட்கணும்? சரிப்பா போருக்கு கூட்டிட்டு போறாங்க. சாதனையெல்லாம் அவங்கள்ட்ட வந்து அந்த சின்ன பிள்ளை சொல்றான், சாதே நான் ஒரு கனவு கண்டேன், அந்த கனவுல ஆறுகள் எல்லாம் இருந்துச்சு, நிறைய பெரிய பிரம்மாண்டமான காட்சிகள் எல்லாம் இருந்துச்சு. சாதனையெல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள், நீ கண்டது சொர்க்கம், ஒரு நாள் நீ சொர்க்கத்துக்கு போய்விட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு என்னுடைய சலாத்தை போய் சொல்லிடு அப்படின்னு அந்த பிள்ளை கிட்ட சாதனையெல்லாம் சொல்லும் போது அந்த பிள்ளை சொன்னானா, அப்படின்னா நான் சொர்க்கத்துக்கு போயிட்டா, நான் ஷஹீத் ஆயிட்டா, எங்க உம்மாட்ட என்னுடைய சலாத்தை போய் சொல்லிடுறீங்களா? சாதனை கேட்டாங்களா, உங்க உம்மா யாருன்னு எனக்கு தான் தெரியாது, என்ன யார்கிட்ட போய் சொல்லுவேன்? காலையில வந்து ஒரு பெண்மணி முடிய கொடுத்தாங்களா இல்லையா, அவங்கதான் எங்க உம்மா. கண்ணியமான தாய்மார்களே, பாத்தீங்களா, ஒரு இஸ்லாமிய பெண் அந்த பிள்ளையினுடைய அந்த வருங்காலத்தை குறித்து, அவளுடைய இலக்கை, அந்த பிள்ளையினுடைய டார்கெட், அவளுடைய வாழ்க்கை ஒழுக்க நெறிமுறைகளை எப்படி பிள்ளைகளுக்கு பயிற்றுவிக்கிறார்கள். போருக்கு சொல்லக்கூடிய ஒரு சிறு பிள்ளை, அந்த பிள்ளையினுடைய வாயில் இருந்து வந்த வார்த்தை, என் உம்மாவுக்கு போய் சலாம் சொல்லிருக்கீங்களா, என் உம்மா நம்ம ஷஹீதாயிட்டா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. ரொம்ப ஒரு பிரமிச்சு போய் நிற்கிறார். என்னடா எப்படிப்பட்ட தாய், எப்படிப்பட்ட பிள்ளைங்க. கண்ணியமானவர்களே, நான் மீண்டும் சொல்லுவேன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் நேரம் அதிகமாயிட்டே போதுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் ஒரு தாய் வந்து யாசகம் கேட்கிறாங்க, அம்மா ரொம்ப பசிக்குது, எங்களுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. உள்ள போய் பார்த்துட்டு வந்த ஆயிஷா அம்மா 3 பேரிச்சம்பழம் தான் இருக்கு. அந்த தாய் தன்னுடைய 2 பிள்ளைகள் அழைச்சிட்டு வந்திருக்கா. 3 பேரிச்சம்பழத்தை கையில கொடுத்த ஆயிஷா அம்மா அந்த தாய் 2 பேரிச்சம்பழத்தை எடுத்து தனக்கு 9 பிள்ளைகிட்டையும் கொடுத்துட்டாங்க. வாங்கின அந்த தாயுடைய கையிலிருந்து பிள்ளைங்க ரொம்ப வேகமா சாப்பிட்டுட்டு மீண்டும் ஏக்கத்தோடு தாயுடைய கரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பேரிச்சம்பழத்தை பாக்குதுங்க. தாய் என்ன பண்றா, அந்த பேரிச்சம்பழத்தை 2 துண்டுகளா பிரித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து அந்த பிள்ளைகள் சாப்பிடுவதை பார்த்து ஆனந்தமாகிறார். தாய்க்கும் பசிதான், தாயும் எதுவும் சாப்பிடவில்லை. ஆயிஷா அம்மா பாக்குறாங்க, வியந்து போறாங்க, இப்படிப்பட்ட ஒரு தாயா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க, இந்த நிகழ்வு அப்படியே சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்க கூடாதா, நீங்க இந்த பிள்ளை மேல இறக்கப்பட்டீங்களே, அல்லாஹ் அதற்காக உங்க மேல இறக்கப்பட்டுருவா என்று சொல்லிருக்க கூடாதா? கண்ணியமான தாய்மார்களே, அல்லாஹ் கொடுத்த நிஅமத் தாய்மை. தாயை நீங்கள் என்ன திட்டிடாதீங்க, உங்களுடைய தாயுடைய மனசை நோவனப்படுத்திடாதீங்க. உங்களுடைய உம்மாவுடைய கையை பிடிச்சு முத்தம் கொடுங்க. உங்களுக்கு மனக்கவலையா, உம்மாட்ட போய் சொல்லுங்க, துவா செய்ய சொல்லுங்க, அல்லாஹ் சரியாக்கிடுவான். எக்ஸாம்ல பாஸ் ஆகணுமா, உம்மாட்ட சொல்லுங்க, உம்மா துவா செஞ்சாங்கன்னா எக்ஸாம்ல பாஸ் ஆக்கிடுவான். ஃபாரினுக்கு போகணுமா, உம்மாட்ட சொல்லுங்க, உம்மா துவா செஞ்சா அல்லாஹ் பாஸ் ஆக்கிடுவான். தாய்மார்களுடைய துவாக்களை அல்லாஹ் அவ்வளவு கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறார். பெற்றோர்கள் கரம் ஏந்தினால் அல்லாஹ் வெறும் கரமாக விட்டு விடுவதில்லை. பிள்ளைகளுடைய நலனுக்காக, பிள்ளைகளுடைய சீர்திருத்தத்திற்காக. கண்ணியமான தாய்மார்களே, குறிப்பாய் உங்களுடைய எல்லா பிள்ளைகளுடைய மார்க்கத்திற்காக, அவர்களுடைய ஒழுக்க நெறிமுறைகளுக்காக. இன்னைக்கு 16 வயசு 15 வயசு சின்ன பிள்ளைங்க போதைக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த சூழலை கண்ணால பார்க்கும் போது உள்ளத்தில் ரத்தத்தால் கண்ணீர் வருகிறது. சின்ன பிள்ளை, அவனுக்கு அது என்னன்னே தெரியாது. ஆசை காரணம் இருக்கக்கூடிய சூழல் அவனை மாற்றி வைத்திருக்கிறது. ஒரு சின்ன கேவலம் வாயில் சொல்ல பூசுகிறதுனால ஒரு கூலின்னு ஒண்ணு சொல்றான், அது போட்டா என்ன ஆகும், அது எவ்வளவு, அதெல்லாம் தெரியாது. அதை வாங்கி வாயில வச்சுட்டா ஒரு கெத்து. நான் எங்கும் சொல்லவில்லை, நம்முடைய சமூகத்தில் நம்முடைய பகுதிகளில் இருக்கக்கூடிய அவல நிலைகளை நான் உங்களுக்கு பரிமாறுகிறேன்.
தாய்மார்களே, நீங்கள் நினைத்தால், நீங்கள் இறைவனிடத்தில் கரமேந்தினால், எப்படி சாதனை எல்லாம் அவர்களிடத்தில் போருக்காக வேண்டிய ஒரு பிள்ளை அனுப்பி வைத்தார்களோ அப்படிப்பட்ட பிள்ளையாய் நம்முடைய பிள்ளை அல்லாஹ் மாற்ற மாட்டானா? அலியை போன்று ஒரு பிள்ளையாய் நம்முடைய பிள்ளை அல்லாஹ் ஆக்க மாட்டானா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அப்படிப்பட்ட ஒழுக்கமான நெறிமுறை தாயின் வளர்ப்புதானே. ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வரலாற்றை எடுத்து பாருங்கள். அவருடைய தாய் செய்த செயல்தானே. நான் இறுதியாய் ஒன்றை கூறி என்னுடைய உரைக்கு திரையிடுவேன். பாயசீதி பிஸ்தாமி அப்படின்னு ஒரு பிள்ளை, பாயசீதி பிஸ்தாமி ஒரு சின்ன வயசுல, வயசுக்கு வந்தோடனே ஒரு பெண்மணிக்கு நிக்கா முடிச்சு வைக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு அழகான ஒரு பிள்ளை பிறக்கிறான், பாயசீதி பிஸ்தாமி. புள்ள பிறந்த 6 வருஷத்துல வாப்பா வஃபாத் ஆயிருக்காரு. 20 சில்லற வயசுதான் அந்த பெண்மணி, 20 சில்லற தான் அந்த பெண்மணி வயசு. குடும்பத்துல இருக்க எல்லாரும் சொல்றாங்க, 2வது திருமணம் முடிச்சுக்க, வயசு இருக்கு, வாழக்கூடிய வயசு, புள்ளெல்லாம் பார்க்காத. அம்மாவுடைய மனசுல ரொம்ப கவலை, நான் 2வது நிக்கா முடிச்சுட்டேன் அப்படின்னா பிள்ளைய பார்த்துக்க முடியாது, வரக்கூடிய கணவன் பிள்ளைய நல்ல முறையில பார்த்துப்பானான்னு தெரியாது. நிக்காலாம் முடிக்கல, பிள்ளையினுடைய கையை முடிச்சுட்டு போய் மதரசாவில் கூட்டிட்டு போறாங்க. மதரசாவில் கூட்டிட்டு போயிட்டு ஹஸ்ரத்துக்கிட்ட சொல்றாங்க, என்னன்னா இந்த பிள்ளையை நீங்க ஒரு கண்ணியமான ஆலிமாக, அவன் கரமேந்தினால் அல்லாஹ் அந்த கரத்தை தட்டிவிடக் கூடாது, அவன் என்ன கேட்டாலும் தரணும். அதே போல் ஒரு ஆலிமா ஆக்கும் வரை நீங்க இந்த பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பக்கூடாது. சின்ன பிள்ளை அப்பா போட்டிருக்காரு, கணுக்கார் வரை மாடி அணிந்திருக்கிறார், ஆசையாய் விளையாடுகிறார். கொஞ்ச நேரத்துல உமாவுடைய ஞாபகம் வந்துருச்சு. அஜரத்திட்ட போறாரு, அஜரத்தை உமாவை பார்க்கணும். அதெல்லாம் முடியாது, போப்பா. திரும்ப வராரு, அஜரத்தை உமாவை பார்க்கணும். திரும்ப வராரு, அழுகிறார். ஒரே ஒரு முறை உமாவை பார்த்துட்டு வந்துடுறேன், நான் பார்த்துட்டு திரும்ப வந்துடுறேன், எனக்கு ஒரே ஒரு முறை அனுமதி கொடுங்க. திரும்ப கேட்கிறார். அஜரத் என்ன பண்றாரு, சின்ன பிள்ளை, இந்த பிள்ளைகிட்ட சொல்லி அனுப்புறாரு, என்னன்னா ஒரு முடியாத எட்டாத கடி அப்படின்னு நினைச்சு ஒரு புத்தகத்தை கொடுத்து, அந்த புத்தகத்துல ஒரு பகுதியை, இந்த பகுதியை நீ படிச்சுட்டு வா, படிச்சுட்டு நான் கேள்வி கேட்பேன், அந்த கேள்விக்கு நீ பதில் சொன்னா உன்னுடைய தாயை பார்க்க போலாம். எப்படி அந்த கேள்விக்கு நீ பதில் சொன்னா உன்னுடைய தாயை பார்க்க போலாம். அந்த புள்ள போறான், வாங்கின புத்தகத்தை மார்போடு கட்டி அணைத்து ஓடுறான். போய் அந்த ஆசிரியர் கொடுத்த நேரத்துக்கு முன்பாக வரான். அஜரத் சிரிச்சுக்கிட்டே கேட்கிறார், என்னப்பா படிக்க முடியலையா? அந்த பையன் சொல்றான், இல்ல நான் படிச்சுட்டேன். அஜரத் வாங்கி எந்த அளவு குறிப்பிட்டு கொடுத்தாரோ அதுல இருந்து கேள்வி கேட்கிற. அந்த பையன் டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்றான். சரி, கொஞ்சம் அந்த பையனுக்கு தெரியாம எதெல்லாம் அவர் அளவு குறிப்பிடாம கொடுத்தாரோ அதுல இருந்து கேள்வி கேட்கிறாரு. அந்த பையன் அப்பையும் பதில் சொல்றான். அந்த பிள்ளைக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும். ஒரே ஒரு முறை மட்டும்தான்ப்பா, உமாவை பார்த்துட்டு உடனே வந்துடணும். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப உச்சகட்ட ஆனந்தமாயிடுச்சு. அம்மாவை பார்க்க போறேன். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், இங்குள்ள பிள்ளைகளிடத்தில் ஒரு தாயை பார்க்கக்கூடிய நேரத்துக்கு இந்த சந்தோஷம் இருக்கா? அம்மாவை பார்க்க போறேன், அப்பாவை தூக்கி பிடிச்சிட்டு ஓடுறாரு, ஓடி வரார், வீட்டுக்கு வரார். தந்தை இறந்த வீடு, தாய் தனிமையில் இருக்கிறார். அம்மா பாயசீது வந்திருக்கிற, கதவு தரங்க. கதவு பூட்டப்பட்டிருக்கிறது, உள்ள தாய் இருக்கிறா, உள்ள அம்மா இருக்கிறா. அம்மா பாயசீது வந்திருக்கிறம்மா, கதவு தரங்க. அம்மா கதவு திறக்கல. மீண்டும் சொல்கிறார், அம்மா நான் பாயசீது வந்திருக்கிறேன், ஒரே ஒரு முறை கதவு திறங்க, உங்க முகத்தை நான் பார்க்கணும், பார்த்துட்டு நான் திரும்ப போயிடுறேன். அம்மா நான் எசிக்கு வந்திருக்கமா, கதவை திறங்க. தாய் திறக்கவே இந்த கதவை, கதவுக்கு முன்னால் வருகிறார், ஜன்னலை நோக்குகிறார். அம்மா ஒரே ஒரு முறை பாருங்கம்மா, பார்த்துட்டு நான் போயிடுவேன், மதரசாவுக்கு போறேன், நீங்க என்ன மாதிரி சொன்னீங்களோ அந்த மாதிரி ஒரு சூழல் வர வரைக்கும் நான் திரும்ப வர மாட்டேம்மா. அம்மா சொல்றாங்க, என் பிள்ளை பாயசீது பிஸ்தாமியாக இருந்தால் நான் சொன்ன வாக்கை நிறைவேற்றியதற்கு பிறகுதான் என்னை பார்ப்பார். அழுகிறார், கண்கள் கலங்குகிறது. சின்ன பிள்ளை, அறியாத வயசு, தாயை பார்க்கணும் ஆசை, ஆனா தாய் சொல்ல தட்ட முடியல. மீண்டும் செல்கிறார் மதரசாவிற்கு, ஓடுகிறார், படிக்கிறார். ஒரு நாள் உஸ்தாத் அழைக்கிறார், இப்போது நீ உங்களுடைய வீட்டுக்கு போகலாம். இளமை பருவத்தில் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை மதரசாவிற்கு அனுப்புகிறார். ஆசிரியர் சொல்லும் போது வந்து பார்த்தா, அம்மா சக்கராத்துல
ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாங்க. பிள்ளைகளுடைய முகத்தை பார்த்து லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ரூஹ் பிரிகிறது. இப்படிப்பட்ட தாய்மார்கள் எங்கே? இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைங்க, நான் உங்களிடத்தில் சொல்லுவேன், நான் இந்த பகுதியில் ஒரு மக்தப் ஆசிரியனாக இருக்கிறேன். எக்ஸாம் வருது, என் பிள்ளைய அனுப்பி வைங்க. எங்க ஸ்கூல்ல கல்ச்சர், என் பிள்ளைய அனுப்பி வைங்க. என் பிள்ளைய நான் டான்ஸ் கிளாஸ்ல சேர்த்து வைக்கிறேன், மதரசாவில இருந்து அனுப்பி வைங்க. இதை போல் நீங்கள் இருந்தால் உங்களுடைய பிள்ளையுடைய உள்ளத்தில் மார்க்க கல்வி எப்படி இருக்கும்? மார்க்க கல்வி எப்படி இருக்கும்? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் கண்ணியமான தாய்மார்களே. சமுதாயத்தில் ஒழுக்கமான பிள்ளைகளை வளர்ப்பது ஆலிம்களை காட்டிலும், சாபிகளை காட்டிலும், இமாம்களை காட்டிலும் தாய்மார்களாகிய உங்களுடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் கரம் ஏந்துங்கள், அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். அல்லாஹ் உங்களுடைய கரத்தை தட்டிவிட மாட்டான். ஷாஃபியை போன்று, இமாம் ஹம்பலியை போன்று, இமாம் மாலிகை போன்று நம்முடைய பிள்ளைகளை ஆக்குவான். அல்லாஹ் தஆலா நம்முடைய பகுதியை செழிப்பாக்குவானாக. பாவத்தில் இருந்து, கேட்டில் இருந்து, மானக்கேடான விஷயத்தில் இருந்து, மதுபோதையில் இருந்து, விபச்சாரத்தில் இருந்து, அசிங்கத்தில் இருந்து அல்லாஹ் நம்முடைய பகுதியை காப்பாற்றுவானாக. அல்லாஹ் நம்முடைய பகுதிகளில் நல்ல ஆளுங்களை, ஹாஃபில்களை, குர்ஆன் ஓதக்கூடிய சிறு பிள்ளைகளை, குர்ஆன் மனனம் செய்த பெண்களை அல்லாஹ் செழிப்பாக்குவானாக. அப்படிப்பட்ட மஹல்லாவாக அல்லாஹ் நம்முடைய மஹல்லாவை ஆக்குவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.